This video is sponsored by SBO Digital Marketing. இவங்க மொபைல் பேஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொந்தமாக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா? அப்போது நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெட் சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். மூணு தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கு. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சோம்னா 1 வீக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பச்சை வாடை பிடிக்காது, அதனால் இதை தாளிச்சும் பயன்படுத்தலாம். வாணலி அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கவுமே நமக்கு அந்த பச்சை வாடை போய் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிரும். கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாம். இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இதோட நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கண்டெய்னரில் நல்லா மூடி வச்சோம்னா 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.